விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது ரசகதளி வாழை, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கா. பாருங்கள், டாக்டர் சாயில் கொடுத்த இடத்துல மண் வந்து எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குதுன்னு பாருங்கள். பூ மாதிரி இருக்குது மண். வேர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு வேர். பூ மாதிரி இருக்குது மண், புட்டு மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குது மண். வாழையில் வேர் பெறும் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப மைன்யூட்டாக வந்திருக்கு. டாக்டர் சாயில் கொடுத்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. ஸ்லரி வந்து கொடுத்து டாக்டர் ஸ்லரி கொடுத்து 1 வாரம் ஆகுது. ரூட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. இந்தளவுக்கு ரூட் வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஃபர்டிலைசரோ, உணவு, குப்பை, சாணி உரம் எல்லாமே எடுக்கும். அதில் பாருங்கள், சல்லி வேர் இந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். சல்லி வேர் எந்தளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்தளவுக்கு ஃபீடிங் நல்லா எடுக்கும். நல்லா ரூட்டு வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா ஒயிட் ரூட் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. மண் பாருங்கள் எந்த அளவுக்கு பொலப்பொலப்பாக இருக்குது. மண் இந்தளவுக்கு இருந்தால் தான் காத்தோட்டம் நல்லா மண்ணுக்கு ஏரேஷன் வந்து மண்ணுக்குள்ளே நல்லா நடக்கும். ஏரேஷன் நல்லா நடக்கும்போது வேர் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா ரூட் டெவலப் ஆகும். கட் ஆகிட்டு ரூட் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. சல்லி வேர்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. விவசாய நண்பர்களே, நீங்கள் உங்கள் தோட்டத்தில் உள்ள பயிரில் வேர் வந்து நல்லா தோண்டி பாருங்கள். வேர் கிழங்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். வேர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. பாருங்கள், இதில் நல்ல ஃபீடிங் ரூட் வந்து டெவலப் ஆகுது. இன்னும் இது ஃபீடிங் ரூட் நல்லா டெவலப் ஆகும்போது நல்லா காற்றோட்டம் கிடைக்கும் வேருக்கு. இந்த மண் இந்த அளவுக்கு லூஸாக இருக்கிறதால வேருக்கு நல்லா காற்றோட்டம் கிடைக்கும்போது நல்ல உணவு எடுக்கும். மண் வந்து அப்படியே உடையுது, பூ மாதிரி இருக்குது. மண் பார்த்தாலே ஒரு வித்தியாசம் தெரியும். இதில் பல கோட்டி நுண்ணுயிர் வந்து நல்லா இருக்கிறதால தான் மண் வந்து இந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. வேரும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஒரு 15 நாளில் நல்ல வாழை வந்து நல்லா ஒரு வளர்ச்சி வரும். இது மூடாக்கு இருக்கிறதால இது வந்து கொள்ளு காணாச்செடி நல்ல மூடாக்கு இருக்கிறதால களை வந்து நம்மளுக்கு மேலே அவ்வளோவா களை பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு உள்ள மண்ணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது.
இது மூடாக்கு இருக்கிறதால மண் ஒரு பாருங்கள் எந்த அளவுக்கு மண் புட்டு மாதிரி இருக்குது மண். ஓ, ரூட்டு நல்லா டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். இது காணமும் முளைச்சிருக்கு. ஓ, அது உளுந்து திருப்பி முளைச்சிருக்கு. மண் தன்மை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி காணம் வந்து நல்லா உதவியாக இருக்குது. என்னோடய அனுபவத்துக்கும் இந்த இடத்துல மண் தன்மையே மாறுது பாருங்கள். பொலான்னு நுண்ணுயிரோட செயல்பாடு வந்து நல்லா அபிவிருத்தியாக இருக்கும். மண் இந்த அளவுக்கு இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ இதில் போட்டே இருப்பேன். இதோட விளைச்சல் கொலை வர்றது எல்லாமே பார்க்கலாம். நல்லா வேர் வந்து டெவலப் ஆகிருக்கு. பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு. இல்லை பூ மாதிரி இருக்கு. இதில் வந்து கோடி நுண்ணுயிர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்குல்ல. அவங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டு மண், அவங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு மண். நல்ல மனம் அடிக்கி. எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இதோட முக்கியத்துவம் வந்து யாருக்கும் புரியறது இல்லை. மண் வந்து டாக்டர் சைல் கொடுத்து அப்படியே பொட்டு மாதிரி இருக்கு பாருங்க. இது களிமண் பூமி எங்களுது. பார்த்தாங்கன்னா தெரியுது பாருங்க, என்ன வெள்ளைன்னு இருக்கு. இது வந்து உப்புத்தன்மை அதிகம் மண். உங்களுக்கும் வாழையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கிழங்கழுகள், வேரழுகள், வேர் முடிச்சு பாருங்க. மண் வந்து உயிரோட்டமாக இல்லாமல் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க மண் சாஃப்ட்டு. இதில் வந்து கோடி நுண்ணுயிர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. இது கண்ணுக்கு தெரியாது. மண் நல்ல மனம். இதோட நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து போட்டே இருக்கேன். இதோட வளர்ச்சி நல்ல எல்லாமே. மண் வந்து அந்தளவுப்பா இந்த மாதிரி இருக்கு பாருங்க மண். இந்தளவுக்கு மூடாக்கு இருக்கிறதால எவ்வளோ பயன்கள். அங்கே களை வர்றதில்லை. உள்ளே வந்து மைக்ரோ கிளைமேட் நல்லா க்ரியேட் ஆகுது. இது பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கப்புறமா. அது என்ன சாஃப்ட்டு மண். இது வேரல்கள், தண்டல்கள், இதில் எந்த சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர் சாயில் கொடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியமான மண் மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சியும் கிடைக்க உதவும் டாக்டர் சாயில். மண் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே பொலப்புன்னு இருக்கு.
கையிலே தோணும். பா வேறு சூப்பராக வந்திருக்கு. கை தோண்டவே முடியாது எங்கள் வயல்லலாம். ஓ சூப்பராக வந்திருக்கு வேறு. டாக்டர் சாயல் கொடுத்து ஸ்லரியும் டாக்டர் சாயல் கொடுத்து ஸ்லரி கொடுத்து ஒரு வாரம் ஆகுது. டாக்டர் சாயல் கொடுத்து 2 நாள் தான் ஆகுது. பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை மண். அப்படியே உதிர் மாதிரி இருக்குது மண். ரூட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது ரூட்டு. இதுதான் டாக்டர் சாயலோட வேலை. டாக்டர் சாயில் மேஜிக். இதில் வந்து இப்போது வளர்ச்சி பார்க்கலாம். அடுத்தடுத்து இது உங்களுக்கு காட்டுறேன் வீடியோஸில். இப்போ இதில் பாருங்கள் வேப்பம் வந்து எந்த அளவுக்கு கோட்டிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸ்பாஞ்சு மாதிரி இந்த அளவுக்கு கோட்டிங்காக இருக்குது. சல்லி வேர் வந்து அப்படியே தகான்னு வருது. ஃபுல் இது ஒரே இது வேரில் தான் வந்திருக்கு. மண் இன்னும் பொலான்னு இருக்குது. வேறுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவேட்டாக இருக்குது. உங்கள் தோட்டங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், வேர் சம்பந்தமான பிரச்சனை, கிழங்கழுகளோ, வேரில் முடிச்சு நெமட்டோட்ஸ், இந்த அளவுக்கு வேர் டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். ஓ இதுதான் டாக்டர் சாயில் பவர். டாக்டர் சாயில் கொடுத்து ஸ்லரி கொடுத்து ஒரு வாரம், டாக்டர் சாயில் கொடுத்து முந்தானத்து தான் கொடுத்தது. டேட் பார்த்திங்கன்னா 3/1 கொடுத்தது டாக்டர் சாயில். ஓ பாருங்கள் ஃபீடிங் ரூட்டு சல்லி வேரெல்லாம் எந்த அளவுக்கு வந்துடும். 3 நாளில் இந்த அளவுக்கு வந்திருக்கு. சல்லி வேரெல்லாம் பயங்கரமாக ஓடி இருக்கு. மண் பாருங்கள் இந்த அளவுக்கு பொல உடையுதுங்க. அப்படியே பாருங்கள் இங்கே எடுக்கிறாங்க. மண் அப்படியே பூ மாதிரி இருக்கு. மண் எவ்வளோ மூச்சு விடும், காத்தோட்டம் கிடைக்கும் வேருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பூ மாதிரி. ஓ என்ன வேர் டெவலப் ஆகிருக்கு. சூப்பராக டெவலப் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு வேறு. மண் பாருங்கள் இந்த அளவுக்கு பொத காத்தோட்டம் நடக்குங்க. மூச்சு விடுது. கோடான கோடி நுண்ணுயிர்கள் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான ப்ரூஃப் டாக்டர் சாயில். அதுக்கான ப்ரூஃப் பாருங்கள் எங்களுக்கு டாக்டர் சாயில் கேன். நல்லா இருக்குங்க. 2 மாதம் எனக்கு தண்ணியில் ஈரத்தில் இருந்து போச்சு. உள்ளே இறங்க முடியாது. இந்த அளவுக்கு டேம் ரூட்டு
இல்லைன்னா இது வேலை இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் எலும்பி வந்துட்டுருக்கு. மண் எந்த அளவுக்கு பளபளப்பு, வேர் வந்து ஃபுல்லாக செம்மையாக டெவலப் ஆகிருக்கு. 3 நாள் 2 நாள் ஒரு வாரம் ஆகுது ஸ்லரி கொடுத்து. டாக்டர் சாயில் ஸ்லரி ஃபுல்லாக ஒயிட் ரூட்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கு. எதுக்குங்க யோசிக்கிறீங்க? கூப்பிடுங்க, தோண்டி பாருங்கள் உங்கள் நிலத்தில் வேர் இந்த மாதிரி இருக்கா இல்லையா, டாக்டர் சாயில் கொடுங்க. இந்த வாழையோட லெவல்லே வேறு மாதிரி கொண்டு வரணும். இந்த அளவுக்கு ரூட் டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் 3 தன்மைகள் சரியாகுங்க டாக்டர் சாயில் கொடுக்கும்போது மண்ணில். 1வது பௌதிகத்தன்மை, 2வது உயிரியல் தன்மை, 3வது ரசாயனத்தன்மை. பௌதிகத்தன்மையில் வேர், அம்மா வேர், சல்லி வேர் ரெண்டுமே நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு டாக்டர் சாயில் கொடுத்து. 2வது உயிரியல் தன்மை. உயிரியல் தன்மையில் கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி நுண்ணுயிர் வந்து இங்கே வேலை செய்யுதுங்க. பாருங்கள், நுண்ணுயிரும் மண்புழு வந்து இப்போ வெயிலுங்கிறதால உள்ளே போயிட்டுருக்கோம், கண்டுபிடிக்க முடியல. அங்கே பார்க்கும்போது அங்கே இருந்துச்சு. இதுலேயும் நல்லா இப்போ டெட் ரூட்லேருந்து டெவலப் ஆகி வருது பாருங்கள் வேர். 3வது ரசாயனத்தன்மை. அது வந்து பிஹெச், இசி, ஓசி வந்து சரி பண்ணும். பிஹெச் வந்து 6 to 7, 6.5 to 7.5 இருக்கணும். ஈசி வந்து 1 இருக்கணும். நம்ம நிலத்தில் நம்ம ஈசி செக் பண்ணி பார்த்ததில் 2.9 இருக்குது. அதால் தான் இந்த உப்புத்தன்மை பாருங்கள் அதிகமாக தெரியுது. இப்போ டாக்டர் சாயில் கொடுத்து இந்தளவுக்கு வேர் வந்து இப்போ தான் டெவலப் ஆகி வருது. இங்கெல்லாம் பாருங்கள் மண்புழு, மண்புழு கிடைத்து விட்டது. பாருங்கள் மண்புழு. ரசாயனத்தன்மையில் உயிரியல் தன்மையில் மண்புழுக்கள் நுண்ணுயிர் ரெண்டுமே இதில் கிடச்சிருச்சு. மத்தியான டைமு வெயில் அடிக்குது, 4 மணி ஆகுது பாருங்கள். இங்கே ஒன்று கிடச்சிட்டு. ரெண்டு வா வேறு பாருங்க. ஐயோ சூப்பராக வந்திருக்குங்க. ஐயோ வேறு பாருங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. இந்த மாதிரி அம்மா வேர் இருக்கணுங்க, அப்போ தான் அந்த வாழை வந்து ஆரோக்கியமாக வரும். இது ரசக்கதிலி வாழை, இந்த மண்ணுக்கு ஏற்ற வாழை இல்லை. ஏன்னா 2.9 இருக்குது. இது ரூட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ரூட்டுங்க. பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு. இதில் டாக்டர் சாயில் கொடுத்து ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள். ஐயோ ரூட்டு சூப்பராக டெவலப் ஆகிட்டுருக்கு. பாருங்க இப்போ தான் மூமெண்ட் ஆகி போயிட்டுருக்கு ரூட்.
பாருங்கள் ஒயிட் ரூட்ஸ். மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கையில் ஒட்டவே இல்லை. களிமண் ஒட்டவே இல்லை. மண் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க ஒரு வாரத்தில். உங்கள் தோட்டங்களிலும் ஏதாவது பிரச்சனை இருந்தால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர் சாயில் தீர்வு கொடுக்கும். வேரல்கள், தண்டல்கள், கிழங்கல்கள் எல்லா இதுக்கும் தீர்வு உண்டு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யோசிக்காமல் நம்பிக்கையோடு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்க வேண்டியது என்றால் தோட்டத்தை வந்து பார்க்கலாம். கால் பண்ணுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் எங்கேனாலும் எங்கே இருந்தாலும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மண் பூ மாதிரி இருக்குங்க, பூ மாதிரி. இங்கே கூட பாருங்கள். வேர் ஃபுல் சூப்பராக ரெடி. ஐயோ செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்குங்க வேர். 3-4 நாள் செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. வேறு சூப்பராக வருது, சூப்பராக ரெடி ஆகிட்டு. செல்லியர் பாருங்க. இந்த மாதிரி வேறு இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோய் தாக்குதலும், பனமா வில்ட்டு, மோக்கோ வில்ட்டு, வாடல் நோய், சருகு நோய், எந்த நோயும் வராதுங்க கிட்ட. இந்த மாதிரி நுண்ணுயிர் இருக்கணுங்க மண்ணில். அப்போதான் இப்போ திருநெல்வேலி மாவட்டம் நிறைய கால்ஸ் பண்ணுறாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தமிழ்நாடு ஃபுல்லாக, தூத்துக்குடி, வாடல் நோய், அந்த நோய், பனாமா வில்ட்டு, சருகு கண்ட்ரோல் ஆகல, எல்லாத்துக்கும் தீர்வு டாக்டர் சாயில் கொடுக்கும். ப்ராக்டிக்கலாக காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் மண் எப்படி இருக்கு. கையிலே தோன்றும் பாருங்கள். நன்றி, வணக்கம். இதெல்லாம் கண்ணு போய் போட்டதுங்க. அந்த சைடு கண்ணில் வந்தது அப்படியே விட்டோம். மெயின் கண்ணு வரல, அவ்வளோதான் சின்னதாக இருக்குது. இது ரசகுதில் இங்கே இதெல்லாம் வந்துடும். டிஷ்யூ கல்ச்சர் மாதிரி விட்டுறலாம் அப்படின்னு விட்டாச்சு. கையில் மண்ணே ஒட்டலை. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் மண். நுண்ணுயிர் இருக்கும்போது கால்லையும் மண் ஒட்டாது, கையிலையும் மண் ஒட்டாது. வாழை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல சைஸு தூர் வந்திருக்கு. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எங்கேயுமே வாழை எடுக்க முடியல. பாருங்கள் இன்னும் சைஸ் வந்துருக்கு. இது அருமையான உரம். இது காணா செடி. மண் இந்த அளவுக்கு போதான்னு இருக்கு. பூ மாதிரி இருக்குங்க, பூ. இந்த மாதிரி இருக்கா மண் பாருங்கள். உயிர் இருக்கா மண்ணில் பாருங்கள். அப்போ விவசாயம் பண்ணுங்கள், ஜெயிக்கலாம்.
இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்க. நன்றி, வணக்கம்.